பிறப்பிலிருந்து இறப்பு வரை துன்பமே இல்லாமல் வாழ்ந்தவர்கள் எத்தனை பேர்? கண்களை மூடிக்கொண்டு எண்ணி பாருங்கள். எப்போது நாம் போடும் திட்டம் தோல்வியுறுகிறதோ அப்போதே நமக்கும் மேலானவன் ஒருவன் அதை நடத்துகிறான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். சாகலாம் என்று கடலில் குதித்தவன் கை நிறைய முத்துக்களோடு திரும்புவதும் உண்டு. முத்து எடுக்க போனவன் செத்து போவதும் உண்டு. நமக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கை எத்தனை பேருக்கு கிடைக்கவில்லை என்பதை மட்டும் நாம் புரிந்து கொண்டால் ஆண்டவனுக்கு நன்றி சொல்ல மட்டுமே நாம் கோவிலுக்கு போவோம். உடலும் உயிரும் சொந்தமில்லை, உற்றார் உறவினர் சொந்தமில்லை, ஓடி ஓடி உழைத்த பணமும் சொந்தமில்லை, ஆசைப்பட்டு வாங்கிய பொருட்களும் கூட சொந்தமில்லை. ஆனால் வாழும் நாட்களில் நீ செய்த பாவமும் புண்ணியமும் தான் உனக்கு சொந்தமானது. கஞ்சனைப் போல மிகப்பெரிய வள்ளல் கிடையாது. அடுத்தவர்கள் அனுபவிப்பதற்காக அத்தனையும் விட்டு செல்பவர். சுயமரியாதை இழந்து ஒரு அன்பை தக்க வைப்பதை விட தன்மானத்தோடு வெளியேறுவது நல்லது. இல்லையேல் நம்மை நாமே இழந்து விடுவோம்.